ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக மேலே ஏறிட்டு இருக்கிற சிறு முதலீட்டாளர்களுக்கான சின்ன பங்கை பற்றி நான் பார்க்க போகிறேன். இந்த ஸ்டாக் அமேசிங் அப்படி போயிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ் போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது. ஆனால் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் இஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும். இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டே லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா, சின்ன முதல் அடி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப் இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30 வரைக்கும் வரல. அந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ். ஐ செட் 10K 10,000 இருந்தால் போதும். இதுவே முழுக்க போதுமானது. அதுக்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லைங்கிறது தான் இதோட டிசைனு. அது மட்டும் இல்லாமல் நல்லா போகுது அப்படிங்கிறக்காக கூடுதலாக 10,000 மேலே ஒரு பைசா கூட போடக்கூடாதுங்கிறது ஒரு கண்டிஷனு. ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படி. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டர் தான். ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்போவே ஜாயின் பண்ணணும், என்ன ஆப்ஷன் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பெர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி, அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிய வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணதை இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகள் அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அது விலை ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அதை விட சத்தமில்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த சின்ன பங்கு சொன்னேன் இல்லையா, சிறு முதலீட்டாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வேகமாக ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்கு. இது இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இது நிவா புபா லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு தான். ஸோ இந்த நிவா புபா லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அப்படிங்கிற ஸ்டாக் கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் 91 ருபீஸ் 80 பைசா. இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி ப்ரைஸ் லைட்டாக மாறிக்கலாம். ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி எடுத்து பேசினா சில அம்சங்கள் இங்கே இருக்குது. இந்த கம்பெனி
என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வந்து $126 மில்லியன் கணக்கு போட்டு பாருங்கள். 126 மில்லியன், பில்லியன் 10 லட்சம், $126 மில்லியன் அளவுக்கான நிதியை திரட்ட போகிறாங்கன்னா பங்குகளை வந்து கொடுப்பதன் மூலமாக நிதியை திரட்ட போகிறாங்க. ஸோ பங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து ₹82 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஐம் சாரி, கரெக்ட் தான், ₹82 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ₹82 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹91.80 92ன்னு வச்சுக்கோமே. அப்போ மார்க்கெட் ப்ரைஸை விட ₹10 டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு இல்லை, அந்த பெரிய நிறுவனங்களுக்கு, நிதி நிறுவனங்களுக்கு, அந்த அவங்க பெரிய கைகளுக்கு இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களே வந்து ₹10 விலையை இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங், ஃபண்டமெண்டல் ப்ரைஸிங் சினாரியை பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் ₹68.54 அண்ட் இயர் ஹை அப்படிங்கிறது இட் கம்ஸ் அபவுட் ₹109.34. ஸோ அங்கேருந்து இங்கே ஃபால் ஆகிருக்குது, ஃபால் கிடையாது, அங்கேருந்து டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட் ஆகி ரைஸ் ஆகிருக்கு, அதான் நமக்கு வேணும். இப்போ ரைஸ் ஆகும்போது இது இயர் லோவிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டாக்கு நம்ம புரிபட்டு போயிருக்கு, இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் குவைட் அமேசிங், 33.93% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மேலேருந்து கீழே டிஸ்கவுண்ட் ஆகி அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த லெவலுக்கு வரும்போது ஒரு 33.93% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 33.93% ஹைக் ஆகுமா, ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து காலம் தான் பதில் சொல்லணும். இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் ₹82, போயிட்டுருக்கிற ஆன்கோயிங் ப்ரைஸ் ₹92. இந்த இதுக்கும் இடையில், அதாவது 82க்கும் 92க்கு இடையில் வந்து அதுதான் வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய ஜோனு. பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 82க்கு கீழே இந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சுன்னா அப்போ தான் பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதை வந்து அந்த பெஸ்ட் என்ட்ரியில் என்ட்ரு பண்ணிக்கிட்டு பேசாமல் பொறுமையாக கோழி முட்டை அடக்காக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது 92 கிராஸ் பண்ணி அதையும் கிராஸ் பண்ணி இன்னும் 33%, 33.93 34% மேலே ஏறி போகும்போது ஆஃப்லோட் பண்ணி புத்திசாலித்தனமாக வெளியே வந்துடலாங்கிறது தான் ஒரு புரிதல். இப்போ இந்த நிவா புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை. திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நான் பேசுகிற எந்த ஸ்டாக் பற்றி பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ எதுக்கு வர்றீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னு எல்லாமே எனக்கு பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த நிவா புபா லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நியூ வியூவர் அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அத்தனை பேருமே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், அதாவது ஐ மீன் டு ஸ்டே தட் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக சொல்கிறேன், திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து கரண்ட் மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும்போதோ இல்லை ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டு விட்டுருவேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல்கள் வந்து சேர்க்க தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசிகிட்டே இருக்கேன். நான் இங்கே ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப பக்காவாக இருக்குது. உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப்பு, எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட், எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் அதை விட இது நல்லாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ சொன்னேன் இல்லையா, அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வீடியோவின் பிற்பகுதியில் வருது, அதையும் பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய